ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீத்தூஸ் டைரி. நம்மளோட மாடி தோட்டத்தை ரெனோவேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதோட அப்டேட் வீடியோ தான் அது. நீங்களும் மாடி தோட்டம் வைக்க பிளானில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேன்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு 20 லிட்டர் வாட்டர் கேன்ஸு. நாங்கள் நிறையா பழைய சாமான கடையில் என்கொயரி பண்ணோம். அவங்க வந்துட்டு ஒரு கேன் 40-50 சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கெலாம் வாட்டர் கேன் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு என்கொயரி பண்ணோம். அவங்க வந்துட்டு டேமேஜ் ஆன கேன்ஸ் எல்லாம் ஒரு கேன் 20 rupees எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் மாடித்தோட்டம் செட்டப் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனு. பிகாஸ் டியூரபிலிட்டியும் அதிகம், காஸ்ட்டும் கம்மி. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கேன் போடுற இடத்துல கேட்டிங்கன்னா நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேனோட டாப் போர்ஷனை ஆக்ஸார் பிளேடை வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் வந்துட்டு ஹோல்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேனில் பாட்டிங் மிக்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ரீப்ளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் போன ஷார்ட்ஸில் காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த செடி தான் இது. பாருங்க எவ்வளோ அழகாக க்ரோ ஆகிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அவரை செடி. அடுத்தது செகண்ட் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் 3 சீட்ஸ் போட்டுட்டேன். 1-2 தான் முளைக்கும்னு நினச்சிக்கிட்டு 3 சீட்ஸ் போட்டது தப்பாக போச்சு. நீங்கள் இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த 3 செடியோட ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னிக்குச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டம்ளரில் வந்துட்டு சாப்ளிங் க்ரோ பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு டம்ளருக்கு ஒரு சீட் மட்டும் போடுங்க. எல்லா சாப்ளிங்ஸையும் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணியாச்சு. இது எப்படி வளருதுங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.